ஏ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்எஸ் ட்ரீம்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படத்தோட நேம் உம்மா. எஸ், யூ ஹர்ட் இட் கரெக்ட். படத்தோட நேம் உம்மா. கொரியன் லாங்குவேஜ்ல உம்மானா அம்மான்னு அர்த்தம். இது ஒரு அமெரிக்கன் ஹாரர் மூவி, பட் கொரியன் கான்செப்டை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு அம்மா பொண்ணை பாசமா வளர்க்குறேன்னு நினைச்சு எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க, அதனால என்ன பிரச்சனை ஆகியிருக்குன்னு வாங்க டிலே பண்ணாம இந்த மூவில போய் குயிக்கா பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஏதோ ஒரு பொண்ணு அம்மா என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சுற மாதிரி கேக்குது. சடனா ஒரு லேடி தூக்கத்துல இருந்து அலறி எழுந்துக்கிறாங்க. இவங்க தான் இந்த மூவியோட ஹீரோ ஹீரோயின், எப்படி வேணா வச்சுக்கலாம், பிகாஸ் மெயின் கேரக்டரே இவங்க தான். ஸ்டோர் ரூம்ல பொருட்கள்லாம் வைக்க போறாங்க, பட் இவங்களுக்கு இருட்டுனா பயம். அதனால அந்த பாக்ஸை காலாலேயே தள்ளி விட்டுட்டு அங்க பார்த்தா எல்லா ஒயர் கனெக்ஷனும் கட் ஆகிருக்கு. ஏதோ ஒரு யோசனையோட அந்த ஸ்டோர் ரூமை கதவை சாத்திட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த போட்டோவை காமிச்சு அங்க இருந்து சுமார் ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு வளர்ந்து இப்போ அம்மாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஊருக்கு ஒதுக்குப்புறமா வெளியாட்கள் தொடர்பே இல்லாம வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்வாதாரத்துக்கு தேனீக்கள் மூலமா தேனை சேகரிச்சு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு விக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க தூங்க போகும்போது வெளியே மழை மின்னல்னால கரண்ட் போயிடுச்சு. அம்மாக்கு மட்டும் அவங்க ரூம் கார்னர்ல ஏதோ ஒரு கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. மின்னலோட வெளிச்சத்துல அந்த உருவம் மறையறத பார்த்து இவங்க கத்துற சவுண்ட் கேட்டு அவங்க பொண்ணு அங்க வந்து அம்மாவை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறா. அடுத்த நாள் பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இவங்க கிட்ட தேன் வாங்கி சேல் பண்ற ஒருத்தர் வராரு. அவரு ரெகுலரா இவங்க வீட்டுக்கு வரவர் தான். அதனாலதான் வெஹிக்கிள் உள்ள வரக்கூடாதுன்னு வெஹிக்கிள் அங்கேயே நிறுத்திட்டு போனை உள்ள அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வராரு. இவங்க பொண்ணும் அவர்கிட்ட சந்தோஷமா அங்கிள்னு பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா கிட்ட உங்க ஹனி நல்லா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நாங்க ஆன்லைன்லயும் போட்டிருக்கோம், மக்களும் நிறைய விரும்பி கேக்குறாங்க, சோ இன்னும் நிறைய சேகரிச்சு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரு போனதும் வேற ஒரு கார் அந்த வீட்டுக்கு வருது. ஆனா அந்த கார்ல வந்தவன் இவர மாதிரி காரை நிறுத்தாம கார் உள்ள வரக்கூடாதுன்ற சைன் போர்டை தாண்டி உள்ள வரான். அம்மா கடுப்பாகி யாரு நீங்கன்னு கேட்க இவங்களோட பேரை சொல்லி என்ன தெரியலையா, நான் தான் உன்னோட அங்கிள்னு சொல்றதை கேட்டு அவங்களுக்கு சம ஷாக். இவங்க முதல்ல வண்டியை ஆஃப் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே உள்ள கொண்டு வராம எல்லாத்தையும் வெளியவே வச்சுட்டு உள்ள வர சொல்றாங்க. வீட்டுக்குள்ள வந்தவரு ஆன்லைன்ல போட்ட போஸ்டர் பார்த்துதான் உன்னை கண்டுபிடிக்க நாடு கடந்து வந்திருக்கன்னு சொல்லிட்டு கவனிக்கும் போதுதான் தெரியுது இவங்க வீட்டுல ஃபேன் லைட் எதுவுமே ஓடல. ஏன்னா இவங்க எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் யூஸ் பண்றது இல்ல போல. இடத்தோட ஸ்டார்டிங்ல மழையினாலதான் இவங்க வீட்டுல கரண்ட் போயிருச்சுன்னு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க எப்பயுமே லைட் ஃபேன் எதையுமே யூஸ் பண்றது இல்லைன்னு இந்த சீனுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. வீட்டுக்கு வந்தவரு தேவையில்லாத விஷயத்த தொணன்னு பேசுறதுல கடுப்பாகி நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவரு உன்னோட அம்மா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டாங்க, எங்களால உன்னை கண்டே பிடிக்க முடியல, உங்ககிட்ட போன் இல்ல, இமெயில் இல்ல, உன் அடையாளத்தையும் மாத்தி வச்சிருக்க. ஆமா, இவர் சொல்றது கரெக்ட் தான். இவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தன்னோட அடையாளத்தையே மாத்திட்டு தனியா வந்து இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன்னோட அம்மா கடைசி காலத்துல உன்னை பத்தியே தான் கேட்டுட்டு இருந்தாங்க, உன் பேரையே தான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு இவரு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு உருவம் இவங்கள பார்த்து கை நீட்டுற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இவரு பக்கத்துல இருந்த ஒரு சூட்கேஸை எடுத்து அவங்க அம்மாவோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ அவங்க ஊருக்கு வரணும்னு சொல்றதுக்குள்ள இவங்க கடுப்பாகி நீ சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியே போன்னு கத்துறாங்க. இவரு அந்த சூட்கேஸ வீட்லயே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நல்ல வேலையா இவ்வளவும் நடக்கும்போது இவங்களோட பொண்ணு இங்க இல்ல. அவ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த அங்கிளை பார்க்க போயிருக்கா. அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்த அங்கிளும் இவகிட்ட இங்க பாரு உங்களோட ஹனி எவ்வளவு டிமாண்டா மக்கள் எல்லாம் கேக்குறாங்கன்னு காமிக்கிறாரு. ஓ, அங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இந்த கடைக்காரரோட ரிலேட்டிவ். அவனும் கேஷுவலா வந்து இவகிட்ட பேச்சு கொடுக்கறா. இங்க வீட்டுல காட்டுறாங்க அம்மா அந்த பெட்டியை பாத்துட்டு இருக்கும் போது மேல அவங்களோட பொண்ணு ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்க இவங்க மேல போய் பார்த்தா அந்த பொண்ணு ரூம்ல இருந்த எல்லா பொருளும் கலைஞ்சு போயிருக்கு. இங்க பக்கத்துல இருந்த ஒரு டிராயர் மேல கவர் எடுத்து படிச்சு பார்த்தா அவங்க பொண்ணு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில படிக்க அப்ளை பண்ணிருக்கா. இவங்க அதை பாத்துட்டு இருக்கும் போதே அவங்க பொண்ணும் அங்க வரா. வந்தவன் அந்த பெட்டியை தொட பார்க்கும் போது அவளோட அம்மா அதை தொடாதுன்னு அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. இவங்க நைட் அந்த பெட்டியை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா அதுல ஒரு மாஸ்க் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது இவங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பொருள் போல. அந்த மாஸ்க பார்த்து பயந்த இவங்க ஒரு துணியை போட்டு அதை மூடும் போது அது மூச்சு விடுற மாதிரி இருக்கு. பயத்துல திரும்பவும் அந்த பெட்டியை மூடி அவங்க பீரோல வைக்கும் போது வெளியே அவங்க பொண்ணு அலற சவுண்ட் கேக்குது. தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஆபத்தோன்னு உடனே வீட்டு வெளியே ஓடி வந்து அவளை தேடுறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. தூரத்துல இவங்களோட அம்மா உருவம் அங்க நிக்கிற மாதிரி தெரியுது. இவங்க நல்லா கவனிச்சு பார்த்தா அது அங்க இல்லாத மாதிரியும் இருக்கு. இவங்க வளர்க்குற கோழி குஞ்சு ஒண்ணு கீழே கிடக்கிறத பார்த்து இவங்க எடுக்க போறாங்க. பாவம் அந்த
கோழி குஞ்சை மிதிச்சு இவங்களோட முகத்துக்கிட்ட அவங்களோட அம்மாவோட முகம் மாஸ்கோட வந்து இவங்கள மிரட்டுது. பார்த்தா அது அவங்களோட பொண்ணு. சோ இவங்கள பயமுறுத்தவும் மிரட்டவும் பேத்தியோட உருவத்துல இப்போ இவங்களோட அம்மா வர ஆரம்பிச்சுட்டாங்க. பயந்து போன தன்னோட அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறா. அடுத்த நாள் அந்த காலேஜ் அப்ளிகேஷனை காமிச்சு இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு உனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்த அங்கிள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா. அவரு இவங்க வீட்டுக்கு வந்ததும் இவங்க அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. நீங்க எதுக்கு என் பொண்ணுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு உங்க பொண்ணு லைஃப் ஃபுல்லா அவங்க கூட வாழ முடியாது, அவ போய் தனியா படிக்கட்டும், தனியா வாழவும் கத்துக்கிட்டோம்னு சொன்னதை கேட்டு இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் அங்க இருந்து போனதும் தனிமையில அந்த யூனிவர்சிட்டி பேப்பரை பார்த்து தன்னோட பொண்ணு எங்க தன்னை விட்டு போயிருவாளோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இவங்களோட பொண்ணு ரூம்ல அப்ளிகேஷனை டைப் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கிற அவங்க அம்மா தேனிய பிடிக்க போகும்போது போடுற அந்த மாஸ்க போட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு தன்னோட அம்மாவோட ஆவி தெரியுது. அந்த ஆவி அங்க இருந்து மறைஞ்சு மேல இருக்கிற தன்னோட பொண்ணோட ரூம்ல போய் நிக்கிறத பார்த்து உடனே இவங்க ஓடி போய் பாக்குறாங்க. ரூம்குள்ள அவங்களோட பொண்ணும் இல்ல, அந்த ஆவியும் இல்ல. அந்த ரூமோட ஜன்னல் வெளிச்சத்தை தேனீட்கள் மொத்தமா மறைச்சு அந்த ரூமே அப்படியே இருளாகுது. ஒரு வாய்ஸ் இவங்க கிட்ட நான் இப்போ எப்படி இருக்குன்னு பாக்குறியான்னு சொல்லி அதோட உருவத்தை இவங்க முன்னாடி காட்டி இவங்கள நகர விடாம பிடிக்குது. எப்படியோ அந்த ஆவியை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா அவங்களோட பொண்ணு பாட்டியோட சூட்கேஸ்ல இருந்த அவங்களோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவ நிக்கிறா. இந்த ட்ரெஸ் நீ எதுக்கு போட்டுட்டு இருக்க, உடனே ரிமூவ் பண்ணுன்னு அந்த ட்ரெஸ் பெட்டியோட கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல போட்டு மூடுறாங்க. இத இவங்க பொண்ணு ஒளிஞ்சிருந்து பாக்குறா. நைட்டு அவங்க அம்மா கிட்ட நீங்க இப்பெல்லாம் நார்மலா இல்லையே, அப்படி அந்த பெட்டியில என்னதான் இருக்குன்னு கேட்டதுக்கு இவங்க அவகிட்ட கோவப்பட்டு கத்துறாங்க. நம்மளே தெரிஞ்சுக்கலான்னு அவங்க அம்மாக்கு தெரியாம எப்படியோ ஸ்டோர் ரூம் திறந்து உள்ள போய் பாக்குறா. உங்க அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஆவி நிக்கிற மாதிரி தெரியுது. நல்லா உத்து கவனிக்கிறா, அங்க அந்த ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. இவ ஸ்டோர் ரூம்ல அந்த பெட்டியை ஓபன் பண்ண பாக்கும்போது மேல இருக்கிற தன்னோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. கீழே ஸ்டோர் ரூம்ல ஏதோ ஒரு வாய்ஸ் நான் சொல்றதை கேட்காம நீ இங்க வந்துட்டலன்னு சொன்னதும் அங்க இருந்த லைட் எல்லாமே பிளிங்க் ஆகுது. அப்போ பக்கத்துல ஒரு போட்டோ இருக்கு, அதை எடுத்து பாக்குறா. அது இவளோட பாட்டி. அந்த போட்டோவை இவ கையில எடுத்ததும் அந்த ரூமே இருளாகி அந்த ஸ்டோர் ரூமே அப்படியே லாக் ஆகுது. இவ அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறா. ஆனா மேல இருக்கிற அம்மாவோ கான்சியஸ்லயே இல்ல. இவங்க பொண்ணு கீழே இருக்கிற டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பட் மேல இருக்கிற அவங்க அம்மா டோரை ஓபன் பண்ண விடாம தடுக்கிறாங்க. சோ ஏதோ ஒரு சக்தி கீழே இருக்கிற பொண்ணு டோரை ஓபன் பண்ண கூடாதுன்னு அம்மா மூலியமா மேல இருந்து தடுக்குது. சடனா கான்சியஸ்க்கு வந்த அம்மா ஸ்டோர் ரூம்க்கு வெளியே இருக்காங்க. பொண்ணோட சத்தம் கேட்டு அவளை காப்பாத்துறாங்க. அவங்க பொண்ணு இன்னும் அந்த போட்டோவை கையிலேயே தான் வச்சிட்டு இருக்கா. அம்மா கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு யார் இந்த லேடின்னு கேக்குறா. இவங்க இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாதுன்னு தன்னோட பொண்ணு கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்னோட அங்கிள் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. வந்தவரு என்னோட அம்மா கொரியால இறந்து போயிட்டாங்கன்னு வந்து சொன்னாரு. சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட காமிச்ச போட்டோல இருந்தது என்னோட அம்மா அப்பா இல்ல, இப்போ நீ கையில வச்சிருக்கே அதுதான் என்னோட உண்மையான அம்மா, அதாவது உன்னோட பாட்டி. அது அந்த பெட்டிக்குள்ள அவங்களோட அஸ்தியும் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த Dress கூட அவங்க யூஸ் பண்ணதுதான். அந்த பெட்டில இருந்த ஒரு மாஸ்க காமிச்சு இது என்னதுன்னு கேக்குறா. இது எங்களோட பாரம்பரியம், பல ஜெனரேஷனா லேடிஸ் இதை அணிஞ்சிட்டு வராங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பெட்டிக்குள்ள இருந்து இன்னொரு குட்டி பாக்ஸை எடுத்து இது என்னன்னு கேக்குறா. அதை கையில வாங்கின இவங்க அன்கான்சியஸ் ஆகுறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க அவ கையை பிடிச்சி நார்மல் ஆக்குறா. ஆனா அடுத்த நாள் பார்த்தா இவங்க அந்த பாக்ஸை தான் பக்கத்திலேயே வச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இவங்களோட அம்மா இவங்க கிட்ட இது ஒரு மியூசிக் பாக்ஸ், நீ சோகமா இருக்கும்போது இதை கேட்டனா சந்தோஷமா ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க போல. இவங்க பொண்ணு கீழே கோழிங்களுக்கு எல்லாம் ஃபுட் போட்டுட்டு இருக்கும் போது கவனிச்சா அங்க ஏதோ ஒரு அனிமல் வந்து போன காலடி தெரியுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அம்மா அந்த சூப்பர் மார்க்கெட் அங்கிள் கிட்ட உங்க வீட்டுக்கு வந்திருக்க ரிலேட்டிவ் பொண்ணு நீங்க ஏன் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது, நம்ம நைட் எல்லாரும் ஒன்னா கேம் ஆடிட்டு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. இவரும் நைட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு இவங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த அந்த ரிலேட்டிவ் பொண்ணு தன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போய் இவ பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இவகிட்ட எப்படி கரண்ட்டும் இல்லாம போனும் இல்லாம பழைய காலத்துல இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கன்னு கேட்கும் போது ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா இவ பாக்கெட்ல போனை வச்சிருக்கா. இத பார்த்து ஷாக் ஆகி இவ நீ ஏன் போனை கொண்டு வந்த, போனை கார்லயே வைக்க சொல்லி உனக்கு உங்க அங்கிள் சொல்லலையான்னு கேக்குறா. எங்க அம்மாக்கு எலக்ட்ரிசிட்டியே ஒத்துக்காது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொல்றா. ஏன் இந்த போன் இவ்வளவு நேரம் என்கிட்ட தானே இருந்துச்சு, உங்க அம்மாக்கு எதுவுமே ஆகலையேன்னு சொல்லும் போது பார்த்தா கீழே அம்மாவும் அங்கிளும் நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாரும் கிளம்பினதும் படுத்துட்டு இருக்கிற தன்னோட பொண்ணு கிட்ட வந்து நீ பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன இல்லன்னு பேசுறாங்க. படுத்துட்டு இருக்கிற பொண்ணு தூங்கிட்டா. அவளுக்கு இவங்க பேசுற எதுவுமே கேட்கல. உங்க பாட்டி கொரியால தான் பிறந்தாங்க, அதுக்கப்புறம் இங்க அமெரிக்காக்கு வந்ததுல இருந்து அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம், வெளியவே வர மாட்டாங்க, தன்னையே மறந்து கத்திக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பிடிக்காத என்னோட அப்பா, அதாவது உன்னோட தாத்தா எங்களை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பத்திரமா பாத்துக்கிறேன்ற பேர்ல எங்க அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இதுல இருந்து தப்பிச்சு வந்து எனக்குன்னு நான் ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். நீ என்னோட வயது
வயித்துல இருக்கும்போது நானே எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டேன். உன்கிட்ட நான் என்னைக்குமே ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். எங்க அம்மா என்னை எப்படி டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒருபோதும் நான் உனக்கு பண்ணிடக்கூடாதுன்னு கண் கலங்கி நிக்கிறாங்க. இவ இவ்வளவு நேரம் எதுவும் கேட்காம தூங்கிட்டு இருக்கான்னு தானே நினைச்சோம். ஆனா அதான் இல்ல. இவங்க அம்மா பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. அடுத்த நாள் அம்மா குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட பொண்ணு பாட்டியோட போட்டோவையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு கீழே இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு போய் மெயின் எலக்ட்ரிசிட்டியை ஆன் பண்றா. குளிச்சிட்டு இருக்கிற அம்மாவுக்கு இல்யூஷன்ல அவங்களோட அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கலாம்னு ஏதோ வாய்ஸ் எல்லாம் கேக்குது. அவங்களோட முகமும் ஒரு மாதிரியா மாறுறத காட்டுறாங்க. அடுத்த சீன்ல அம்மா பியானோ பக்கத்துல அவங்க அம்மா கொடுத்த மியூசிக்கல் பாக்ஸ வச்சு ஏதோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அங்க வந்து அவங்க பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. பார்த்துட்டு இவ அவளோட ரூமுக்கு போறா. இவங்க அம்மாவும் அந்த தேன் எடுக்கிற வேலைக்கு போறாங்க. மேல ரூமுக்கு போய் பார்த்தா இவ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி வச்சிருந்த பேப்பரை டைப்ரைட்டர்ல போட்டு மொத்தமா நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. கோவமா அதை எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கத்துறா. அதை வாங்கி பார்த்துட்டு நான் இதை பண்ணல, அவ இங்கதான் இருக்கா, உன் பாட்டி இங்கதான் இருக்கா, அவ தான் நீ இங்க இருந்து போறது பிடிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்றதை கேட்டு கடுப்பாகி இவ மென்டல் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இவங்க அவகிட்ட எங்க போற, உனக்கு தனியா இருக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல கூட பசங்க கிண்டல் பண்றாங்கன்னு நான் உன்னை தனியா வீட்ல இருந்தே படிக்க வச்சேன், அது இதுன்னு அட்வைஸ் பண்றத கேட்டு கடுப்பான இவ உன் மண்டையில நீயே ஏதோ எலக்ட்ரிசிட்டியால உனக்கு ப்ராப்ளம் வரும்னு என்னையும் போட்டு டார்ச்சர் பண்றேன்னு சொல்றா. டென்ஷன் ஆகி இவங்க அவளை அறிய இவளும் அம்மான்னு கூட பார்க்காம திரும்ப அவங்கள அரைஞ்சிட்டு அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போறா. போனவ நேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அந்த அங்கிள் கிட்ட எங்க அம்மாக்கு இப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லனா நீங்களாவது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணிருக்கலாம் இல்லன்னு கத்துறா. அவர் என்னடானா இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி நான் தெரியும்னு தான் இருந்துட்டேன்னு சொன்னதை கேட்டு அங்க இருந்து கிளம்புறா. வீட்டுல இருந்து பொண்ணு கிளம்பி போன கோவத்துல அவங்க அம்மாவோட போட்டோவையும் அஸ்தியையும் இந்த கடைசி காரியம் பண்றதுக்கு தானே நீ ஆசைப்பட்டன்னு குழி தோண்டி புதைக்கிறாங்க. இவங்க அஸ்தியை போடும்போது அட்லீஸ்ட் உடைக்காமலாவது போட்டிருக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் புதைச்ச இவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை மறந்து வீட்லயே வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் புதைச்சிட்டு இவங்க கோவமா வந்துட்டு இருக்கும்போது அந்த இடமே டக்குன்னு இருளாகி இவங்க அம்மாவோட துணியில யூஸ் பண்ற ஒரு ரிப்பன் மாதிரி வந்து இவங்க காலை புடிச்சு இழுத்துக்கிட்டு போகுது. அத கையில இருக்கிற மண்வெட்டியால எப்படியோ வெட்டி எஸ்கேப் ஆகி பயத்துல சுத்தி பார்க்கும்போது அந்த மொத்த கருப்பு ட்ரெஸ்ஸும் வந்து அவங்க முகத்தை அப்படியே மூடி என்ன வீட்டுக்குள்ள வீடுன்னு கத்துது. பட் இவங்களோ மூச்சு விட முடியாம தவிக்கிறாங்க. இந்த பக்கம் இவளோட பொண்ணு கோவத்துல சைக்கிள்ல எங்கேயோ போயிட்டு இருக்கா. பின்னாடியே கார்ல வந்த அந்த அங்கிளோட ரிலேட்டிவ் பொண்ணு இவளை நிறுத்தி இவ கையில ஒரு புக்கை கொடுத்து கோவத்துல இருந்த இவளுக்கு எது ரியாலிட்டின்னு பேசி புரிய வைக்கிறா. இங்க அம்மாவும் மயங்கி கிடக்குறாங்க. பாட்டியோட வாய்ஸ் உன் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னே உனக்கு தெரியலன்னு சொல்லுது. நம்ம 2 பேரும் சேர்ந்து உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கலாம்னு சொன்னதும் இவங்க ஒரு மாதிரி அமானுஷ்யமா கண்ணு திறந்து பாக்குறாங்க. அந்த ரிலேட்டிவ் பொண்ணு இவளுக்கு பேசி புரிய வச்சு இவளை திரும்ப இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறா. இவளும் ஒரு தெளிவோட வீட்டுக்கு வந்து பார்த்தா திரும்பவும் பாட்டியோட போட்டோவும் அஸ்தியும் அந்த டேபிள்ல வச்சிருக்கு. சோ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ இந்த அம்மாவோட உடம்புல அவங்க அம்மாவோட ஆவி பூங்கிருச்சுன்னு. இவ அம்மாவை தேடிட்டே போறா. பார்த்தா இவங்க அம்மா சின்ன வயசுல பாட்டியோட இருந்த போட்டோ எல்லாம் அங்க மாட்டி வச்சிருக்கு. இவ தேடிட்டே போய் பார்த்தா இவ அம்மா அந்த பாட்டியோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரியே மேக்கப் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு அம்மாவை இந்த கோலத்துல பார்த்ததும் செம்ம ஷாக். இவங்க வா நம்ம பாட்டிக்கு உடனே மரியாதை கொடுக்கணும்னு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அவங்களோட அதாவது பாட்டியோட எல்லா ஐட்டமும் டேபிள்ல வச்சிருக்கு. போட்டோ அஸ்தி அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வச்சிருக்கு. ஊதவத்தி ஏத்தி சடங்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. முட்டி போட்டு இவங்களுக்கு மரியாதை செலுத்துன்னு சொல்றா. பட் இவளோ உங்களுக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லையே, அப்புறம் எதுக்கு என்ன செய்ய சொல்றீங்கன்னு கேக்குறா. டென்ஷனான அம்மாவோட உடம்புல இருக்கிற பாட்டியோட ஆவி இவளை பார்த்து நீயும் உங்க அம்மா மாதிரியே திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்க, உன்னோட அம்மாவும் இப்படிதான் ரொம்ப திமிரா இருந்தா, என்னை விட்டு ஓடி போக பார்த்தா அவளை நான் பீரோல வச்சு பூட்டிடுவேன், வீட்டுல இருந்த அறந்து போன ஒயரை அவ கையால பிடிக்க சொல்லுவேன் சொல்லிக்கிட்டே அந்த ஆவியும் பக்கத்துல இருந்த ஒரு அருந்து போன ஒயரை பிடிச்சு கையெல்லாம் அப்படியே வெந்து போகுது. இப்படி பண்ணாதான் உன்னோட அம்மாவுக்கு என்னோட வழி புரியும்னு சொல்லுது. இப்பதான் நம்மளுக்கு புரியுது இவங்கள சின்ன வயசுல இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதுனாலதான் இவங்க எலக்ட்ரிசிட்டியை பார்த்தாலே பயப்படுறாங்க. பொண்ணுக்கும் இது நம்ம அம்மா இல்ல அந்த பாட்டியோட ஆவிதான்னு புரியுது. அங்க இருந்த லைட் அணிஞ்சதும் இந்த கிழவியோட கொடூரமான முகத்தை அவகிட்ட காட்டுது. இவ அதை தள்ளி விட்டுட்டு ஓடுறா. வெளியே அவளோட ஃபார்ம் கிட்ட ஓடி போய் சுத்தி சுத்தி பாக்குறா. அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரு நரி அது எதையோ ஒன்னத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. அது இவளை பார்த்து முறைக்கும் போது அதோட ஒரு வால் அப்படியே 9 வாலா மாறுது. ஆக்சுவலி 9 ஃபாக்ஸ் டெய்ல்னு ஒரு மித்தாலஜி ஸ்டோரியே இருக்கு. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பாப்போம். இத பார்த்து அலறி அவ அங்க இருந்து ஓடுறா. அப்போ அவ பின்னாடி வந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற பாட்டியோட ஆவி அவளை புடிச்சு கீழே தள்ளி டார்ச்சர் பண்ணுது. பட் இவ சூதானமா தன்னோட அம்மா கூட நடந்த நல்ல நினைவுகளா சொல்லி பேசி இவங்கள திசை திருப்ப பாக்குறா. இவ
இவ சொல்றத கவனிச்சுட்டு இருந்த அந்த நேரத்துல டக்குன்னு அம்மா முகத்துல இருந்த மாஸ்க தள்ளி விடுறா. அப்பதான் அவளோட அம்மா சுய நினைவுக்கு வந்து நான் எதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னு கேள்வி போடுறாங்க. பொண்ணு கிட்ட ஐயோ நான் உன்னை என்ன பண்ண பார்த்தேன்னு சொல்லி வா அங்க இருந்து போலான்னு எழுந்துக்கிறாங்க. பட் பூமிக்குள்ள இருந்து அந்த பாட்டியோட கை வந்து அம்மாவோட உடம்ப முழுசா அப்படியே அந்த பூமிக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுது. கொஞ்ச நேரத்துல ஒரு மயான அமைதி. பூமிக்குள்ள போனவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஓ ஒரு வாய்ஸ் நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லுது. பட் இவங்களுக்கு இப்போ தைரியம் வந்துருச்சு. பதிலுக்கு அம்மா நான் இனிமே உங்களை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. டக்குன்னு வெளிச்சம் வந்து அவங்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்க சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டுக்கு இவங்கள கூட்டிட்டு வந்திருக்கு. இவங்க அவங்க அம்மா கூட வாழ்ந்த பழைய நினைவுகள் எல்லாம் நினைச்சு அங்க இருந்த பொருள் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி அம்மாவோட உருவம் உட்காந்துக்கிட்டு இவங்களை பார்த்து உனக்கு என்னோட வழி புரியாதுன்னு சொன்னதும் இவங்க பதிலுக்கு எனக்கு தெரியும், நீங்க கொரியால இருந்த வரைக்கும் நல்லதா இருந்தீங்க, எப்போ அமெரிக்காக்கு வந்தீங்களோ அப்போல இருந்துதான் இப்படி ஆயிட்டீங்க. அதுக்கு அந்த ஆவி நீ என்னை விட்டு போனதுல இருந்து நீ எப்ப வருவன்னு ஒரு நாளும் ஏங்கி இருக்கன்னு சொல்லுது. உங்களோட வாழ்க்கை கொடூரமா இருந்ததுனாலதான் நீங்க எனக்கு அதே மாதிரி கொடூரத்தை பண்ணீங்க, போதும் நீங்க என்னை விட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த ஆவி இப்போ டென்ஷன் ஆகி அவங்களோட கைய புடிச்சு நசுக்குது. பட் இவங்க இதுக்கப்புறம் எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்ல. கைய விடுங்கன்னு அங்க இருந்து எழுந்திருச்சு நீங்க எனக்கு கொடுத்த வழி எல்லாம் போதும், உங்களுக்கு நான் இறுதி சடங்கு பண்றேன், நீங்க நிம்மதியா இருங்கன்னு சொல்றாங்க. இறுதி சடங்கு பண்றேன்னு சொன்னதை கேட்டு சாந்தமான ஆவி முழு மனசோட அங்க இருந்து மறையுது. அவங்க சின்ன வயசுல இருந்த வீட்டு டோரை திறந்து வெளியே வராங்க. பார்த்தா இங்க அந்த அம்மா பூமியில இருந்து வர மாதிரி காட்டுறாங்க. சோ இவ்வளவு சீனும் பூமிக்குள்ளதான் நடந்திருக்கு. அம்மாக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்களோட பாரம்பரிய உடையில இறந்து போன அம்மாக்கு பொண்ணும் பாட்டிக்கு பேத்தியும் இறுதி சடங்கு செய்யறாங்க. போன்லாம் யூஸ் பண்றாங்க. பார்த்தா நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணும் காலேஜுக்கு போக ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டா. அம்மாவும் பொண்ணை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. சின்ன வயசுல பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க அவங்களோட பொண்ணுக்கும் அதே கொடுமையை பண்ணி அதுக்கு அடுத்த ஜெனரேஷனையும் எப்படி பாதிச்சு இருந்ததுன்னு ரொம்ப அழகா புரிய வச்சு இருந்தது இந்த மூவி. சோ பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சைல்ட். பிள்ளைங்களும் அம்மாவை இருக்கும்போது நல்லபடியா பாத்துக்கோங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வேற ஒரு நல்ல மூவில பார்க்கலாம். எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் பாய், see you soon.